வணக்கம் நண்பா, லிஜன் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோட நோட்டிஃபிகேஷனுக்கு சமீபத்தில் விட்டுருந்தாங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாம் என்றைக்கு வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ எக்ஸாம் டேட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா ஏஎல்பி அதாவது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டோட எக்ஸாம் என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 25/11 அதாவது நவம்பர் மாதம் 25லேருந்து நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ அதாவது சப் இன்ஸ்பெக்டரோட எக்ஸாம் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2/12 அதாவது டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா டெக்னீஷியனோட எக்ஸாம் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 16லேருந்து டிசம்பர் 26 வரைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஜேஇ அதாவது ஜூனியர் என்ஜினியர் அண்ட் அதர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 13 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றினான நெக்ஸ்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் கண்டினியூ பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜன் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.